என்னடா எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறது, நானே போய் சொல்லிடுறேன், நீ என்னைக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கிறியோ அன்னைக்கு நீ அந்த பிளாக்மெயிலர்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுவானுங்க. அப்போது அம்மா அப்பாங்கிறவங்க உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, நீ என்ன தப்பு பண்ணினாலும் அதை ஒத்துக்கோ, அதுக்குள்ளே சொல்யூஷன் நாமளே கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பேரன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு தரம் அடி வாங்கிறதுக்கு பயந்துட்டு நீங்கள் உண்மையை சொல்லாமல் இருந்தால் அது பெரிய ஒரு தவறாக மாறும்போது உங்கள் அம்மா அப்பாவை கூட உங்களை காப்பாற்ற முடியாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சங்கரி வாங்க வாங்க, நமஸ்காரம். உங்கள் சன் எப்படிமா? உங்கள் ஃப்ராங்காக பேச நான் சொல்லியிருக்கேன், கவலைப்படாத, என்ன தப்பு பண்ணினாலும் என்கிட்ட வந்து சொல்லு, பிளாக்மெயிலர்ஸ்கிட்ட மாட்டிக்காத, என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லியிருக்கேன். தைரியமாக பேசு. அப்படி சங்கடப்பட்டு நானும் சொல்லுவேன், என்கிட்ட சொல்லிலாம் உனக்கு நான் சேஃபாக நான் அதை லேண்டு பண்ணி கொடுத்துருவேன்னு சொன்ன மாதிரி திட்டக்கூடாது. நம்மக்கிட்ட தைரியமாக வந்து சொல்கிறாங்க இல்லையா, அதை நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்க தப்பே பண்ணி நமக்கு 4 அடி கொடுக்கணும்னு தோணினா கூட அடி கொடுக்காமல், திட்டாமல், ஏன்னா நம்ம சொன்னதை மதித்து அவங்க நம்மக்கிட்ட வந்து ஃப்ராங்காக பேசும்போது நம்ம அடிக்கவோ திட்டவோ கோச்சிக்கவோ கூடாது. அப்போ தான்